இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,15,472 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.72% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. எவ்வளோ ஓட்டு கைப்பற்றுறாங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கி நிரூபிக்க இருக்காங்க பின்னான நாட்கள் நம்ம பார்ப்போம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 95,427 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.9% ஓட்டு வங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,862 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.68% ஓட்டு வங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் வந்து 3,175 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.37% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து வாங்கிய ஓட்டு தான். தனிச்சின்னு அவங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனிச்சின்னு அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் 20,045 ஓட்டு, 8.63% ஓட்டு அதிகம் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,32,247 ஓட்டு பதிவாயிருக்கு. 84.69% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,74,234 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,32,247 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. யாருடைய கட்சி ஓட்டை அதிகமாக கைப்பற்றாங்க மற்றும் அவங்க ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க எல்லாவற்றையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு நாட்களில். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.